எனக்கு குக்கிங் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் காலையில நல்ல மொறு மொறுன்னு தோசை சுட்டு குடுத்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேஸ்ட் அயர்ன் வாங்கி நம்ம மொறு மொறுன்னு தோசை சுடணும்னு ஆசைப்பட்டேன். அதேபோல வீட்டுக்கும் கேஸ்ட் அயர்ன் வந்துருச்சு. இன்னைக்கு நான் இத பழக்கப்படுத்துறதா உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் வீடியோல வந்து வெங்காயம் போட்டு வதக்குறது அதெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு நான் அதெல்லாம் எதுவும் பண்ண போறதில்ல. நார்மலா எப்பயும் போல நம்ம சோப்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு, தோசை தவாவ நல்லா சூடு பண்ணிட்டு, தாராளமா எண்ணெய் ஊத்தி நல்லா ஹீட் பண்ணி புகை வர வந்ததுக்கு அப்புறமா நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் தோசை ஊத்தி பார்த்தேன். நல்லா வந்து பிஞ்சு தான் வந்தது. அண்ட் அகைன் நான் செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தி பார்த்தேன். பாதி தோசை வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிஞ்சு வந்தது. தேர்ட் டைம் வந்து லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு அகைன் நல்லா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணிட்டு நான் மறுபடியும் தோசை போட்டு பார்த்தேன். முக்காவாசி பக்கம் தோசை நல்லா ஃபுல்லாவே வந்துச்சு. ஒவ்வொரு டைம் போடும்போதும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது. ஒரு 4 சின்ன தோசையை வந்து நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அகைன் இப்ப நான் போடுற தோசையும் இப்ப கடைசியில போடுற ரோஸ்ட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிடவே ஆரம்பிச்சோம். அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இந்த தோசை ரோஸ்ட் வந்திருந்தது. எடுக்கும் போதே பயங்கர ஹாப்பியோட தான் எடுத்தேன். அவ்வளவு சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட்